வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போதான் ஃபஸ்ட் டைம் சூரியன் புகழ் பார்க்குற மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, காலையிலேயே வந்து 4 கடிதம் சொல்லியிருந்தேன். மாண்புமிகு முதல்வருக்கு வந்து 4 கடிதங்கள் எழுதியிருக்கோம். இப்போ வந்து 3 கடிதங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நேற்றே வந்து அவருக்கு நேற்றுல வெள்ளிக்கிழமையே வந்து அவருக்கு 7 கடிதங்கள் சென்ட் பண்ணோம். அது சனிக்கிழமை அவருக்கு போய் சேர்ந்துட்டுருக்கோம். இப்போ மறுபடியும் மொத்தம் 7 கடிதங்கள். இப்போ 3 கடிதங்கள் என்னன்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுக்குறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாஸ்மார்க்லாம் மூடிட்டதுனால வந்து அதுலேருந்து மீள்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டவர்கள் இருப்பாங்க, மீளாதவர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மறுவாழ்வு மையம் அமைச்சு வந்து அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக வந்து மறுவாழ்வு மையம் எண்ணிக்கை வந்து தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை எழுதியிருக்கோம். அது முதல் கோரிக்கை. 2வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, மக்கள் நல பணியாளர் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேகன்ட் வாண்டட் வந்து அதிகமாக இருக்குது. அது வாண்டட் வந்து ஃபில் பண்ணணும். அதே போல் வந்து அவங்களுக்கு டைம் ஸ்கேல் கொடுக்கணும், காலமுறை ஊதியம் கொடுக்கணும், ஊதிய உயர்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சு 2வது கடிதம் எழுதியிருக்கோம். அது 2வது கடிதம். 3வது கடிதம் பார்த்தீங்கன்னா, இப்போ வட்டார அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரசு ஆரம்ப சுகாதார மையங்கள் வந்து நிறைய இருக்குது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா, தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பல வட்டாரங்கள் இருக்குது. பல வட்டாரங்களில் வந்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், மையங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஆம்புலன்ஸ் வசதியே இல்லை. 108 கால் பண்ணால் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸோ ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பக்கம் 48 கால் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா, வந்து ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளே ரொம்ப டிலே ஆகுது. அதனால் வந்து அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்டுக்காவது அட்லீஸ்ட் செய்யறதுக்கு இல்லை அருகில் இருக்கிற மருத்துவமனையில் வந்து போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அரசு ஆரம்ப சுகாதார மையங்களில் இருக்கிற அரசு மருத்துவமனைகளில் வந்துட்டு ஆம்புலன்ஸ் வசதி வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை கடிதம் எழுதியிருக்கேன். இந்த 3 கோரிக்கை கடிதங்கள் ஏற்கனவே சொன்ன 4 கோரிக்கை கடிதங்களோடு சேர்த்து 7 கடிதங்கள். ஏற்கனவே 7, இப்போ ஒரு 7, மொத்தம் 14 கடிதங்கள் வந்துட்டு புதிய சிம்க்கு வந்து சென்ட் பண்ணுறோம். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன் புகழை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.